வணக்கம், இது யூட்டன். நான் வாஞ்சிநாதன் சித்ரா. ஐயா, புதுசா ஏதோ தீர்ப்பு வந்திருக்குதாமே. ஷெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வேஷன்ல உள்ஒதுக்கீடெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்களாம். அது கிரீமி லேயர் எல்லாம் வச்சுக்க கூடாது, அதை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். என்னது இது? அது என்னன்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள சப் கேட்டகரிஸ் உள் ஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர்த்து கிரீமி லேயர் அப்படிங்கிறத கட்டாயம் அதுக்குள்ளே கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இல்லையா? ஆமாம், அது இருங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் சொல்லலை. இருக்கு ஆனால் இல்லைன்ற மாதிரி தான். அதை பற்றிலாம் நான் விலாவரியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷனு கிரீமி லேயர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சொல்கிறேன். முதல்ல ரிசர்வேஷன்னா பேசிக்காக கான்ஸ்டியூஷன் அதை எப்படி அப்ரோச் பண்ணுது, இங்கே அது என்ன முறையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கிரீமி லேயர்னால் என்ன, அது என்ன மாதிரியான முறையில் இங்கே இருந்துட்டு வருது, அது என்னன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ரிசர்வேஷன்னா என்ன, கிரீமி லேயர்னா என்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தா புரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். முதல்ல எதுக்கையா இந்த கேஸ் போட்டாங்க? அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆந்திரா கவர்மெண்ட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே 4 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வேஷனை 4 குரூப்பாக பிரித்து, முதல்ல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கறதே கிடையாது. அது கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கறது, அதாவது வர்க்கம். அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இடஒதுக்கீடு கொடுக்கறது கிடையாது. அப்போ ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்களே, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ரிசர்வேஷனை நான் சொன்ன மாதிரி ஜாதியின் அடிப்படையில் கொடுக்கறது கிடையாது, கிளாஸ் வர்க்கங்களின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஜாதிக்கு மட்டும் அப்படின்னு ரிசர்வேஷன் கொடுத்தா அது நிற்காது. சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ அது மட்டுப்பட்டு போயிடும். அதாவது அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுத்தா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை எந்த பேசிஸுமே இல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அருந்ததியர் உள்ளொதுக்கீடு இருக்குன்றாங்களே. அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது எஸ்சிஏ அப்படிங்கிறது அருந்ததியர்களுக்கு மட்டுமான ரிசர்வேஷன் கிடையாது. அருந்ததியர்கள் உட்பட 6 ஜாதிகளை சேர்த்து தான் எஸ்சிஏ அப்படின்னு சப் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு ஜாதிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு முதல்ல இந்த ரிசர்வேஷனை எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கிளாஸ் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒருத்தங்க பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு இருந்தால் அந்த பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்ற அர்த்தத்துக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா, அதாவது அவங்க சமூக ரீதியாவோ இல்லை கல்வி ரீதியாவோ பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உதாரணத்துக்கு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரை கோயில் இருக்க தெருவில் அனுமதிக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதில் படிக்க அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சமூகத்தில் இருந்து அவங்களை அப்படியே துண்டிக்கப்பட்டு தனியாகவே வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சமூகத்தில் முன்னேறி வர்றதுக்கான எல்லா வழியும் அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களால எப்படி முன்னேற முடியும், எப்படி படிக்க முடியும், எப்படி ஒரு வேலையில் சேர முடியும், எப்படி காசு சேர்க்க முடியும்? அப்படியாக எந்த ஒரு வகையிலையுமே சமூகத்தில் முன்னேற விடாமல் பட்டியலின மக்களையோ இன்னும் சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையோ பின்தங்கியே வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படி நடந்துச்சுன்னா ஜாதியின் அடிப்படையில் நடந்துச்சு. அப்போ இதனால இவங்க சமூகத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருப்பாங்க. இவங்களுக்கு கல்வியிலையும் பின்தங்கிய நிலையில இருப்பாங்க, சமூக ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில இருப்பாங்க. ஆனால் இதுவே அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலங்காலமாக எந்த ஒரு தடையுமே கிடையாது. அவள் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். அதனால ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருப்பாங்க, ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நேரத்து இல்லை, பல 100 வருஷமா பிரிட்டிஷ்கார காலத்திலேருந்து இருந்துட்டு வராங்க. அதனால அவங்க சமூகத்தில் முன்னேறதுக்கான எந்த ஒரு தடையுமே இந்த சமூகம் விதிக்கலை. அப்போ அவங்களுக்கு ஒரு தோப்பனார் இருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் இருப்பார், ஒரு அத்திம்பேர் சிங்கப்பூரில் இருப்பார். இப்படி அவங்களுடைய வெல்த் அக்குமுலேஷன், அதாவது காசு சேர்க்கறதையோ அவங்களுடைய படிப்பு முன்னேறதையோ யாருமே தடுக்கலை. ஆனால் அவங்கள தவிர்த்து மிச்சம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களை அவங்க நீ இப்படி படிக்கக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, நீ உங்கள் அப்பா தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் பல்வேறு தடைகளை விதிச்சிருந்துருக்கிறாங்க. அப்போ அவங்க முன்னேறி வர சமூகத்திலேருந்து துண்டிக்கப்பட்டு தனியாக இருந்திருக்காங்க. இப்போ சமூகத்தில் அவங்க முன்னேறி வரதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இப்படி காலாகாலமாக சமூக ரீதியாகவும் அவங்கள அவங்களுக்கு ஏகப்பட்ட தடைகளை விதித்து அவங்களுக்கு கல்வியும் கிடைக்காம பண்ணியிருக்கும் போது இப்படி இருக்கிற ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையும் ஒரு சோக்கால் இந்த உயர் ஜாதி இருக்கு இல்லையா அதில் இருக்கிற ஒருத்தரையும் ஒன்றா ஈக்குவேட் பண்ண முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா?
அது எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? முன்னேறிய வகுப்பினர்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அப்ப அந்த அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க சமூகத்துல கடைநிலையில இருக்கிற ஒருத்தனோட போட்டி போடுறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்னும் அட்வான்டேஜா மாறும். அப்ப இவங்க 2 பேரையும் ஒரே சமதளத்துல போட்டிடுறவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இங்கே தான் ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்களை மேலே தூக்கி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னா, சமூகத்தில் ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு பட்டியலின மக்களோ இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களையோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலையிலே சேர்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் அங்கே வந்தால் அவனுக்கு மறுபடியும் வேலை கிடைக்காது, அவங்க மறுபடியும் படிக்க முடியாது, அவங்க காசு சேர்க்க முடியாது, சமூகத்தில் முன்னேறவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஒரு டெட்லாக் சிச்சுவேஷனில் நம்ம மாட்டிப்போம். அப்போ அதுக்காக தான் இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கு. நம்ம 100 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் 20 சீட் எஸ்சி மக்களுக்கு, ஒரு 2% சீட் எஸ்டி மக்களுக்கு, அப்புறம் 50% சீட் ஓபிசி மக்களுக்கு அப்படின்னு பிரித்து விட்டுரும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அங்கே இருந்தே ஆகும். அதை யாருனாலையும் மறுக்க முடியாது. இப்போ வந்து டெஃபினட்டாக இப்போ தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன் பாலிசி படி 18% எஸ்சி ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அப்போ டெஃபினட்டாக 18% எஸ்சி மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குன்னா அதில் 18% எஸ்சி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருந்தே ஆகும். உனக்கு நான் வேலை தர மாட்டேன் போங்க அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அது எப்படிங்க எல்லா ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க? அதில் சில பணக்காரங்களும் இருப்பாங்கல்ல. இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, ஓபிசி ரிசர்வேஷனில் க்ரீமி லேயர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு கான்செப்டை இப்போ இதுலேயும் கொண்டு வர, எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன்லையும் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட்னா என்ன, அது ஏன் வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். 1992 இந்திரா சாணி vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் பேஸ்ட் ரிசர்வேஷனை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிசர்வேஷன் கொடுத்தா அது வந்துட்டு நிச்சயமாக எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக, சோஷியலி பேக்வேர்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் இருக்கணும். இப்போது பிற்படுத்தப்பட்ட கிளாஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா, அது எப்படின்னா, இப்போது சமூக ரீதியாவோ கல்வி ரீதியாவோ ஒரே மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பாக ஒன்றா வைக்கிறாங்க. அப்படித்தான் இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற பிரிவுலாம் இருக்குது. அதுலேயும் இப்போ குறிப்பாக இப்போ இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்ற குரூப்பாக அப்படி பிரிக்கிறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும்தான் இந்த தீண்டாமை, அதாவது அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஓபிசி அப்படின்ற மக்கள் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டே இருந்தாலும் அவங்கள வந்துட்டு அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையினால அவங்க பாதிக்கப்படலை. ஸோ இப்படி தான் வந்து யார் யாரெல்லாம் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணி அவங்கள தனியாக வந்து குரூப் பண்ணுறாங்க. இப்படி குரூப் பண்ணி இந்த குரூப்புக்கு இவ்வளோ ரிசர்வேஷன், இந்த குரூப்புக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்களே தவிர்த்து ஜாதிக்கான ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் போக, அப்புறம் இந்த சோ கால்டு உயர் ஜாதிகள் இவங்க போக மிச்சம் இருக்கிற இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, அதாவது அன்டச்சபிலிட்டினால பாதிக்கப்படாதவங்க ஆனால் சமூக ரீதியாவோ கல்வி ரீதியாவோ பிற்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க, ஓகேவா, இவங்களை வந்துட்டு ஓபிசி அப்படின்னு குரூப் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க 1990. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இந்திரா சாணி கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஓபிசிஸ்க்கு கொடுக்குற ரிசர்வேஷனில் வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட்டேஷனை தான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா ஓபிசிக்கும் பொருந்துமா அப்படின்னா அதான் கிடையாது. ஏன்னா இந்த க்ரீமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் வர்றதுனால 8 லட்சத்துக்கு அதிகமாக யார் சம்பாதிக்கிறாங்களோ, ஒரு குடும்பம் சம்பாதிக்குது அப்படின்னா அந்த ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பொருந்தாது. அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் போட்டியிடணும். இப்படி ஓபிசி குரூப்பில் இருக்கிற 8 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஓபிசி ரிசர்வேஷன் பொருந்தாது. அதாவது அவங்கள க்ரீமி லேயராக கன்சிடர் பண்ணி, அதாவது 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்கள க்ரீமி லேயராக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அந்த இந்திரா சாணி வழக்கில் தீர்ப்பு கொடுத்த 9 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் இந்த க்ரீமி லேயர் அப்படின்ற அந்த கான்செப்டை ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற நீதிபதி மட்டும் மாற்று தீர்ப்பு கொடுத்தாரு. என்னன்னா, இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு போங்கு. உண்மையில நீங்கள் சமூக ரீதியாக ஜாதிய ரீதியாக கல்வி ரீதியாக நீங்கள் முன்னேறி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து விளக்கப்படணும். நீங்கள் வந்து நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதுனாலே வந்து ஓபிசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. ஏன்னா இந்த ஜாதிய ரீதியாக உங்களுக்கு நடந்த அநீதி இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் சமூகத்தில் இப்படிலாம் புழங்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்துட்டு
உங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால நடந்ததில்லை. நீங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த அநீதி உங்கள் மேலே இழைக்கப்பட்டுச்சு. அப்போ எதை வச்சு உங்ககிட்ட இருந்து, அதாவது இந்த ஜாதி அப்படிங்கிறத காரணமாக வச்சு தான் உங்ககிட்ட இருக்கிற இந்த உரிமைகள் எல்லாம் பிடுங்கினாங்க. அப்போ எந்த ஜாதியை அடிப்படையாக வச்சு உங்களுடைய உரிமையை பிடுங்கினாங்களோ அதே ஜாதியை அடிப்படையாக வச்சு தான், ஏன்னா ஜாதிய ரீதியாக தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால தான் அதே ஜாதியை காரணமாக வச்சு தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இந்த ரெப்ரசன்டேஷன் பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்படியாக ஒரே மாதிரி பாதிக்கப்பட்ட ஜாதிகளை தான் ஒரே குரூப்பாக சேர்த்து ஒரு கிளாஸ், பேக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி குரூப்பாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட காசு இருக்குது காசு இல்லை அப்படிங்கிறத வச்சு ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு போங்கான வேலை. அதைத்தான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது மூலமாக அந்த ஓபிசி ரிசர்வேஷனை வந்து டைல்யூட் பண்ணி இருக்கிறாங்க. இதே போல தான் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அரிய வகை ஏழைன்னு சொல்லுங்க. ஆமாம், அதாவது முன்னேறிய வகுப்பு ஏழைங்களாம். எவ்வளோ ஆக்சிமரனாக இருக்கும், முன்னேறிய வகுப்பில் ஆனால் இவங்க ஏழைங்களாம். சரி, இப்படிப்பட்ட இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% ஒதுக்கியிருக்காங்க இல்லையா. இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் என்ன பேசிஸில் கொடுக்குறாங்க, அதோடைய பேசிஸே வந்துட்டு எக்கனாமிக் பேசிஸ். ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் பேசிஸே அப்படிங்கிற எப்படி போங்குன்றதை பார்த்தோம். இப்போ அதை பேசிஸாக வச்சு ரிசர்வேஷனே கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ முன்னேறிய வகுப்பில் இருக்கிற இந்த ஏழைகள்லாம் வந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பொருந்துமா. இங்கே ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது யாருக்கு, இப்போது இந்த முன்னேறிய வகுப்பில் இருக்கிற 8 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்படியே இந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு வாங்க, இந்த கிரீமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் இதில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஓபிசி 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன். அதே போல் இன்னொரு பக்கம் இடபிள்யூஎஸ், அதாவது இந்த அரிய வகை ஏழைகள், அதாவது இந்த சோகால்டு உயர் ஜாதிகள், அவங்களுக்கும் 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன். அப்படின்னா இப்போ இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்கள விட இந்த ஓசி கேட்டகரியில், அதாவது இந்த சோகால்டு உயர் ஜாதியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜாதிய ரீதியாக நிறைய ப்ரிவிலேஜை வச்சுருக்கிறவங்க கம்பேர் டு ஓபிசி. அப்போ இவங்களுக்கு இருக்கிற இந்த ஓசிக்கு இருக்கிற இந்த ஜாதி ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அதை டிஸ்ரிகார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ரிசர்வேஷன் கொடுக்கும்போது கிரீமி லேயர்ன்றதே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையாக இருக்குது. ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் கிரீமி லேயர் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டும் ஓசியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடாதா? இதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் இப்போது இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறத வந்துட்டு லீகலாக இப்போ என்ஃபோர்ஸ் பண்ணலை. அதாவது இப்போ அது நடைமுறைக்கு வந்துடல எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனில். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதுங்க. அதை நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ முதல்ல இந்த கேஸ்க்கு வரும். அதாவது இப்போ இந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனில் சப் கேட்டகரிஸ் அலோவ் பண்ணலாம், அதே மாதிரி கிரீமி லேயர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா. அந்த ஜட்மெண்ட் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறேன். ஆந்திர பிரதேஷில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரிசர்வேஷனை வந்துட்டு 4 கேட்டகரியாக பிரித்தாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ். குரூப் ஏக்கு 1%, குரூப் பிக்கு 7%, குரூப் சிக்கு 6%, குரூப் டிக்கு 1% அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு கொடுத்த ரிசர்வேஷனையே வந்து 4 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி எஸ்சி கேட்டகரியை இப்படி 4 சப் கேட்டகரியாக பிரிக்கிறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஈவி சின்னையா அப்படின்ற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புடைய விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் ஏற்கனவே வந்து எஸ்சிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த ரிசர்வேஷனை வந்து சப் கேட்டகரிஸாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ஜட்மெண்ட், அதாவது இந்த ஈவி சின்னையா அப்படிங்கிற ஜட்மெண்ட்டை அடிப்படையாக இருந்துச்சு. ஸோ அப்படி பஞ்சாப்லேயும் ஹரியானாவிலையும் இருந்த சட்டத்தை வந்து அந்த ஹைகோர்ட், அந்த சம்மந்தப்பட்ட ஹைகோர்ட் வந்து கேன்சல் பண்ணதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு வராங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து அருந்ததியர்களுக்கு, அதாவது எஸ்சி கேட்டகரியிலேயே இருக்கிற அருந்ததியர் பிரிவினர்களுக்கு வந்து ஒரு 3% உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதையும் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு கேஸாக வருது. என்ன அப்படின்னா, இந்த ஈவி சின்னையா அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்சி கேட்டகரிக்குள்ள சப் கேட்டகரிஸ் கொடுக்கறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னதான் அந்த ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்டு சரியா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த 2020 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு முன்னாடி இந்த கேஸ் வருது. அதாவது ஈவி சின்னையா ஜட்மெண்ட் வந்து சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ எஸ்சி கேட்டகரிக்குள்ள சப் கேட்டகரிஸை கொண்டு வரலாமே, அதில் ஒன்றும் தப்பில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் ஏற்கனவே இந்த ஈவி சின்னையா ஜட்மெண்ட்டை கொடுத்தது வந்து 5 நீதிபதிகள். ஸோ இப்போ மறுபடியும் இந்த கேஸை ரீகன்சிடர் பண்ணுறதுலேயே 5 நீதிபதிகள் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே அந்த கேஸை வந்து கொடுத்தது 5 நீதிபதிகள்ன்றதுனால அந்த கேஸை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு வந்து அதை விட அதிகமான நீதிபதிகள் தேவை.
ஸோ 2020 இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேஸை 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு மாற்றுறாங்க. இப்போ இந்த 7 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் அமர்வு தான் என்ன பண்ணியிருக்குன்னா எஸ்சி கேட்டகரிக்குள்ள இந்த சப் கேட்டகரிஸை அலோவ் பண்ணலாம். அதாவது எஸ்சி கேட்டகரியே ஒரு 4 கேட்டகரியாக பிரித்து இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஈவி சின்னையா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்சி கேட்டகரியை சப் கேட்டகரிஸாக பிரிக்கக்கூடாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை ஓவர் ரூல் பண்ணி எஸ்சி கேட்டகரியை சப் கேட்டகரிஸாக பிரிக்கலாம், பிரித்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக ரிசர்வேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, அப்போ இந்த உள்ஒதுக்கீடுல ஒரு சில ஜாதிகளுக்கு மட்டும் அதிகமாக உள்ஒதுக்கீடு கொடுத்து பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக அப்படி பண்ணாங்கன்னா என்ன செய்யறது? இந்த மாதிரியான பிரச்சனை நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த எஸ்சி கேட்டகரியிலே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் மொத்தமாக அவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த ரிசர்வேஷனை ஒதுக்கிடுற மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிட்டா அப்போ அதாவது எஸ்சிலே இருக்கிற மற்ற ஜாதிகளுக்கு வந்து கிடைக்காம போயிடும். இப்போது இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போது எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் மொத்த ரிசர்வேஷனையும் ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ இந்த சப் கேட்டகரிஸாக பிரிக்கிறீங்க இல்லையா, இந்த சப் கேட்டகரிஸாக பிரிக்கிறது வந்து எப்படி அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதில் ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து அதாவது இந்த ஓபிசி அப்படின்ற இந்த கேட்டகரியை பேக்வேர்டு கிளாஸ், அப்புறம் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், இல்லைனா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு சப் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்படி நீங்கள் சப் கேட்டகரிஸை பிரிக்கும் போது ஏன் குறிப்பிட்டு இந்த ஜாதிகளுக்கு மட்டும் அதை சப் கேட்டகரியாக பிரித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எம்பெரிக்கல் டேட்டா மூலயமா நீங்கள் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த குறிப்பிட்ட ஜாதிகள் இவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் போகலை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட டேட்டாவின் மூலமாக தான் நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரிக்குள்ளே சப் கேட்டகரிஸை பிரிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க இல்லையா, அதாவது எம்பிசிக்குள்ளேயே வந்து வன்னியர்களுக்கு மட்டும் 10% இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து எந்த பேசிஸும் இல்லை. அதே போல் ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் அதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதனால தான் அதை வந்து கேன்சல் பண்ணாங்க. இப்போது அதே மாதிரியான விஷயத்தை இந்த எஸ்சி சப் கேட்டகரி அப்படிங்கிறத கொண்டு வரும்போது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சப் கேட்டகரின்றது ஓகே, ஆனால் அதில் வந்து கிரீமி லேயர் அலோவ் பண்ணலாம் அப்படின்றாங்க, அது ப்ராப்ளம் ஆச்சு. ஆமாம், அதாவது இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் மட்டும் இல்லை, எந்த மாதிரியான ரிசர்வேஷன்லையும் கிரீமி லேயர் அப்படிங்கிறத ஆட் பண்ணால் அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் தான். அதுவும் குறிப்பாக எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனில் கிரீமி லேயர் வந்துச்சுன்னா சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான். கிரீமி லேயர் பற்றி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து செல்லாது. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்பிட்டர் டிக்டா. அப்படின்னா அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பகுதி இருக்குது, ரேஷியோ டெசிடென்டி, இன்னொன்று வந்து ஆர்பிட்டர் டிக்டா. இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து எதை நோக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சென்டராக ஒரு இஷ்யூ இருக்கும், இந்த இஷ்யூக்காக தான் அப்படின்னு. இப்போது இந்த குறிப்பிட்ட இந்த இப்போ நேற்று கொடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஈவி சின்னையா ஜட்ஜ்மெண்ட், அதில் இந்த எஸ்சி கேட்டகரியில் சப் கேட்டகரிஸை கொடுக்கக்கூடாது, அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த தீர்ப்பு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அதுதான் இஷ்யூ. அப்போ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது மட்டும்தான் ரேஷியோ டெசிடென்டி, அதாவது அது மட்டும்தான் செல்லும். இப்போ அதை மீறி இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினே இல்லை. இங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய கன்டென்ஷனில் கிரீமி லேயர் பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை இவங்களா ஜட்ஜாக வந்து தேவையில்லாத அன்னெசரியாக இதை இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிரீமி லேயர் பற்றி தங்களுடைய அதிமேதாவித்தனத்தெல்லாம் காட்டி இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு காஸ்ட்டுன்றதே வந்து இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னோ உருட்டெல்லாம் உருட்டி இருக்கிறாரு. அது போல் கிரீமி லேயர் கொண்டு வரணும், இப்போ வந்து இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்டை வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனோட நிறுத்திடணும், 2வது ஜென்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி விதவிதமாக கிரீமி லேயரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர்த்து அது என்ன மெத்தடில் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எதையுமே சொல்லலை. ஏன்னா அது எல்லாமே நீதிபதிகள் வந்துட்டு ஒரு கருத்தாக தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர்த்து அது வந்து இப்போ என்ஃபோர்ஸபிள் ஆகாது. ஆனால் இதில் ஒரு ஆபத்து இருக்குது. நாளைக்கு இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலேயே வந்துட்டு கிரீமி லேயர் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னே ஒரு கேஸ் வருது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இப்போ அதுதான் சென்ட்ரல் இஷ்யூ அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் அதை நோக்கி தான் இருக்கும். அப்போ வந்து இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வேளை கிரீமி லேயர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் எஸ்சி எஸ்டி குரூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அது பிரச்சனையாகும். அதாவது இந்த பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இப்போ இமீடியட்டாக வரல.
ஆனால் அதுக்கான அறிகுறிகள் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. இப்போவே நம்ம தேவையான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்து இப்போ இந்த கிரீமி லேயருக்கு எதிரான குரலை நம்ம கொடுத்தோம்னா இதிலிருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிற இந்த அநியாயம் நம்மளை விழுங்கிடும்.